கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, பொதுவாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் எப்பொழுதுமே நாம பெண்கள் ஞாயிறாக அனுசரிப்பது வழக்கம். ஒருவேளை நம்முடைய திருச்சபைகளிலே சில நேரங்களிலே அதற்கான மாற்று காரியங்கள், ஒருவேளை அந்த ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்க முடியவில்லையானால் அடுத்து வருகின்ற ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே அனுசரிப்பது வழக்கமாக இருக்கின்றது. ஏன் இந்த பெண்கள் ஞாயிற்றுக்கிழமையை அனுசரிக்கின்றோம்? பொதுவாக திருச்சபையிலே என்று நாம் பார்க்கின்ற பொழுது அதிகமாக திருச்சபையினுடைய காரியங்களிலே பங்கு பெறுவது பெண்கள் என்று சொல்வது வழக்கம். உண்மையா? உண்மையா? நான் உங்க ஐயா கிட்ட நான் கேட்கல, நான் கேள்விதான் கேட்கலாமா, பதில் சொல்லுவாங்களா அப்படின்லாம் நான் கேட்கல. உண்மைதான் இல்லையா? திருச்சபையிலே திருச்சபையினுடைய காரியங்களிலே அதிகமாக பங்கு பெறுவது பெண்கள். ஆனால் அதற்காக திருச்சபையில் ஆண்களுடைய பங்களிப்பு இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அதுவும் உண்மை. ஏனென்றால் அவர்களுடைய ஒத்துழைப்பும் பெண்களுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இன்றைக்கு அநேக நேரங்களிலே சமத்துவம் என்று சொல்லி, பெண் உரிமை என்று சொல்லி அநேக காரியங்களிலே சில நேரங்களிலே சில இடங்களிலே தவறி விடுகின்றோம். இதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. ஆனால் திருமறையினுடைய நாட்களிலும் இன்றைக்குரிய திருச்சபையினுடைய நாட்களிலும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது அதிகமாக பெண்களுக்குரிய பங்களிப்பு இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலும் சரி, அதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பிலும் சரி பெண்களுக்கு பங்கு இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்போடு கூட நாம் தொடர்பு படுத்தி பார்ப்போமேயானால் மத்தேயு எழுதின நற்செய்திகள் 1ஆம் அதிகாரத்திலே 5 பெண்கள் அந்த இடத்திலே குறிப்பிடப்படுகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே 5 பெண்கள் குறிப்பிடப்படுகின்றார்கள். அவருடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள், குறிப்பா சொல்லணும்னா தாமாருடைய வாழ்க்கையும் சரி, ராகாவுடைய வாழ்க்கையிலும் சரி, ரூத்தினுடைய வாழ்க்கையும் சரி, இவர்கள் உரியாவினுடைய மனைவி, இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையினுடைய பின்னணியை பார்த்தோமே ஆனால் தாறுமாறான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் கடவுள் அவர்களை தெரிந்து கொண்டால் அவர்களுடைய பிறப்பிலே அவர்களுக்கான முக்கியத்துவத்தை ஆண்டவர் மையப்படுத்தினார். அதே போலதான் மரியாள், கன்னி மரியாளாக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார். மிகப்பெரிய ஒரு காரியம். அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பிலும் பார்த்தோமே ஆனால் அவரோடு கூட இயேசு கிறிஸ்துவனுடைய உடலுக்கு நறுமண தைலத்தை பூச வேண்டும் என்று சொல்லி செல்கின்ற பொழுது அவரோடு கூட சென்ற பெண்கள் மகதலேனா மரியாள், யோவன்னாள், யாக்கோபினுடைய தாய் மரியாள், சலோமே, இன்னும் வேறு சில பெண்கள் செல்கின்றார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துக்கு பயணம் செய்த ஒவ்வொரு நாட்களிலும் சரி, எல்லா நிலைகளிலும் அவர்களோடு கூட இருந்த ஆண் சீடர்களுக்கு இணையாக பெண் சீடர்களும் இருந்து அவர்களுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள். அவருடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பதிலே அவர்களுடைய பங்களிப்பு அங்கு சொல்லப்படுகின்றது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததோடு கூட தொடர்பு படுத்தி நாம் பார்க்கின்ற பொழுது மனுக்குல வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது எது என்று சொல்லி பார்த்தோமேயானால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு தான். அப்போ இந்த உயிர்ப்பை குறித்து நாம் பார்த்தோமேயானால் 4 நற்செய்தி நூல்களிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏன் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோமேயானால் பவுலடிகளார் கொரிந்தியரிலே மிக அழகாக சொல்லுவார். 1 கொரிந்தியருடைய நிருபம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் அர்த்தமற்றதாகிவிடும், பொருளற்றதாகிவிடும் அப்படின்றார். இன்றைக்கு நாம் திருச்சபையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றோமே, ஆனால் இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அந்த விசுவாசத்தினாலதான் நம்ம என்ன பண்றோம்? திருச்சபையிலே வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு மரித்து உயிரோடு எழுப்பப்படவில்லை என்றால் பறைசாற்றிய ஒவ்வொரு நற்செய்தியும் அர்த்தமற்ற ஒரு நிலையிலே இருக்கும். அப்போ இந்த உயிர்த்தெழுதலினுடைய அனுபவம் என்பது வெறும் சாதாரணமாக நடைபெற்ற ஒரு நிகழ்வு அல்ல. அந்த செய்தி ஒரு வலிமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக அது இருந்தது. இதுல முக்கிய பண்பு தான் பெண்களுக்கும் இதுல இருக்கின்றது. அதனாலதான் ஒவ்வொரு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை பெண்களையும் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி பெண்கள் ஞாயிற்றுக்கிழமையாக அது ஆசரிக்கப்படுகின்ற வழக்கம் காணப்படுகின்றது. அது மாத்திரம் அல்ல, இந்த இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பின்பதாக அவரை அடக்கம் பண்ணினதை நேரிலே கண்டவர்கள் இந்த பெண்கள் தான். அவரோட கூட அந்த அடக்கம் நடைபெறுகின்ற வரையிலும் இருந்து அவர்கள் சென்றவர்கள்.
ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் அநேக தீமைகளில் இருந்து, அநேக பிசாசின் பிடிகளில் இருந்து விடுதலை பெற்றவர்களாக இந்த பெண்கள் இருந்தார்கள். குறிப்பா சொல்லணும்னா மகதலேனா மரியாளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே அவர்களுடைய உடலில் எத்தனை பேய்கள் இருந்து விரட்டப்பட்டதா? 7 பேய்கள் அவருடைய உடலிலே இருந்து விரட்டப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய நடைபெறுகின்ற சூழலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே கொடுத்தார். அதை நினைவு கூர்ந்தவராக தான் இயேசு கிறிஸ்துவோட கூட அவருடைய சிலுவை பாடு மரணம் அது வரையிலும் அவரோட கூட பயணிக்கின்றவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, இந்த மக்கள் எல்லாருமே எந்த இடத்துல இருந்து வந்தவர்கள் என்று சொல்லி பார்த்தோமே ஆனால் எல்லாருமே கலிலேயாவினுடைய புறங்களில் இருந்து வந்த மக்கள். திருமறையிலே நீங்கள் வாசித்தீர்களே ஆனால் இந்த கலிலேயா மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி திருமறையிலே போடப்பட்டிருக்கும். அங்கு இருக்கின்ற மக்கள் அத்தனை பேருமே ஒதுக்கப்பட்டவர்களாக, ஓரங்கட்டப்பட்டவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு இந்த யூத சமூகத்திலே ஒரு சரிசமமான ஒரு நிலை என்பது அவர்களுடைய சமயத்திலும் சரி, அந்த சமூகத்திலும் சரி அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அன்றைக்கு யாரா இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் அவர்களுக்கு ஒரு கீழான ஒரு நிலையிலே தான் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது அன்றைக்கு இருந்த சமூகத்தில் இருந்த ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் கூட அங்கு அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு எல்லாமே தனித்தனி தான். சாப்பிடுற இடம், நடக்கிற இடம் எல்லாமே அவர்களுக்கு தனித்தனியாக இருந்த ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களையும் அரவணைத்து சென்றவராக இருந்தார். எல்லாரையும் அவர் ஒன்றிணைத்தவராக காணப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் இந்த பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு யாராவது ஒருத்தர் நன்மை செய்கின்றார்கள் என்று சொல்லி பார்த்தோமே ஆனால் அந்த நன்மை செய்கின்றவர்கள் மரணித்து போகின்றார்கள். அப்ப மரணிக்கின்ற பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு ஒரு நன்மையான காரியத்தை செய்தார்கள், என்னுடைய குடும்பத்திற்கு இவ்வளவு பெரிய நன்மையை செய்தார்கள், இப்படிப்பட்ட மனிதர் இப்ப இல்லையே, இனி நான் அடுத்து என்ன செய்வேன் அப்படின்ற ஒரு நிலை வரும். அப்படிப்பட்டதான ஒரு நிலையிலே இந்த பெண்கள் எல்லாரும் இருந்தார். குறிப்பாக மகதலேனா மரியாளும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்தார். கடவுளுடைய மரணம் ஒரு மிகப்பெரிய ஒரு அடைப்பட்ட ஒரு நிலை அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது. ஆனால் என்றைக்கு அவர் உயிரோடு எழுப்பப்பட்டாரோ அவருடைய வாழ்க்கையிலே மீண்டுமாக புதியதான ஒரு வாழ்க்கையை அவர்கள் அனுபவிப்பதற்கான ஒரு நிலையை ஆண்டவர் அவர்கள் கொடுத்தார். மரணத்திற்கு எதிராக கடவுள் செயல்பட்டவராக அந்த இடத்திலே காணப்பட்டார். இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களாக வாழ்விலே மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வழியாக வலிமைப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அது யாராக இருந்தாலும் சரி, பெண்கள் என்று மாத்திரம் அல்ல, அந்த இடத்திலே யாரெல்லாம் இருக்கின்றார்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை வலிமைப்படுத்துகின்றார். அப்போ யாரையெல்லாம் வலிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோமே ஆனால், பொதுவாக ஒரு மனிதர்கள் இருக்கின்றார்கள். சாதாரணமா இப்ப இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய காரியம், நம்முடைய குடும்பத்தினுடைய காரியம் அப்படின்னா நமக்கு அடுத்து யாருக்கு தான் கொடுப்போம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது நம்முடைய குடும்பத்தை சார்ந்த யாராவது ஒருவருக்கு நம்முடைய காரியத்தை கொடுப்போம். அப்போ அதே போல இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை தன்னுடைய மரணத்தினுடைய அதற்கடுத்து உயிர்த்தெழுதலுக்கு என்பதாக தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை யாருக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட நிலையில் இருந்த தன்னோட கூட 3.5 ஆண்டுகள் பயணித்த தன்னுடைய சீடர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கின்றார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்கு அதற்கு பின்பதாக சகோதரர்கள் இருந்தார்கள், சகோதரிகள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட அவர் தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை தன்னோடு கூட இந்த 3.5 ஆண்டுகள் பயணித்த தன்னுடைய சீடர்களுக்கு அதை கொடுக்கின்றார். ஏன் அதை செய்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோமே ஆனால், இந்த சீடர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பின்பதாக பயந்த நிலையிலே இருந்தார்கள். பயந்து ஒடுங்கி போன ஒரு நிலையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனா பேதுருலாம் பாத்தீங்கன்னா திருப்பி தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு என்ன பண்ணலாம்னு இருக்கிறார், யோசிச்சுட்டு இருந்தார். திருப்பி போயிடலாம் நம்ம, ஏன்னா இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, அவரே மரணித்து விட்டார், இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குது அப்படின்ற ஒரு நிலையிலே திருப்பி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலையோடு கூட இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு காட்சி கொடுத்து மீண்டுமாக அவர்களுக்கு தன்னுடைய பணியை அவருக்கு கொடுக்கின்றார். தன் எந்த பணியை எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வழிகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் தன்னுடைய ஊழிய பயணத்திலும் செய்தார். நீங்க
நீங்க குறிப்பா பார்க்கணும்னா மலைப்பொழிவு பிரசங்கம் என்று சொல்லப்படுகின்ற மத்திய எழுதின நற்செய்தியுள்ள 5ஆம் அதிகாரம் 1 - 4 வரை உள்ள ஒரு பகுதி. யாரெல்லாம் துன்பப்படுகின்றார்களோ, யாரெல்லாம் நீதியின் பால் தாகம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தேவையில் இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்காக தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் தான் ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கின்றார். அவர்களுடைய தேவைகளை தான் ஆண்டவர் நிறைவு செய்வார் என்று சொல்கின்றார். அதே நேரத்துல மத்திய எழுதின நற்செய்தியில் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அநேக அற்புதங்கள் நடைபெறுகின்ற சூழல், தன்னுடைய தோற்றம் முகரூபம் மாறுகின்ற ஒரு நிகழ்வை எல்லா நிலையிலும் அவரோடு கூட இந்த சீடர்கள் பயணித்துக் கொண்டேதான் இருந்தார்கள். அவரை ஒவ்வொரு முறையும் அவர்களை வலிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார். தான் இல்லாமல் சென்றாலும் கூட அந்த நிலையிலே இவர்கள் எப்படி தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை வலிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பும் கூட இந்த கலிலேய மக்களையே தெரிந்து கொண்டு அவர்களை தன்னோடு கூட அவர் அடையாளப்படுத்தினவராக இருந்தார். தன்னுடைய பிரதிநிதிகளாக அவர்களை வலிமைப்படுத்தி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகின்றவராக அவர் காணப்பட்டார். ஒருவேளை ஏன் இதை செஞ்சாரு, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் மத்திய எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 11 - 13 வரை உள்ள பகுதி. சீடர்கள் இந்த யூதர்களுக்கு அஞ்சி அவர்கள் தங்களுடைய இல்லங்களிலே கதவுகளை பூட்டிக் கொண்டவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை சீடர்கள் திருடி கொண்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு என்ன பண்றாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னதின்படியாக உயிர்த்தெழுந்துட்டார் இல்லையா? அப்ப அவர் சொன்னது நிறைவேறிவிட்டது. ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை நம்பி எல்லாருமே உலகமே அவர் பின்னே சென்று விட்டது அப்படின்னு சொன்னவங்க. அப்போ அதே போல இவர் உண்மையாகவே அந்த காரியத்தை செய்தாரே ஆனால் எல்லாருமே அவர் பின்னாடியே போய்வாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட அன்றைக்கு இருந்த அந்த அரசர் என்ன சொல்றாரு, அவருடைய சரீரத்தை அவருடைய சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க, அவர் உயிரோடலாம் எழுப்பல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சீடர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி அவர்கள் சிலுவையில் அறைந்தார்களோ அதே போல நம்மையும் கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி யூதர்களுக்கு அஞ்சி அவர்கள் அறையை பூட்டி தங்களுடைய இல்லங்களிலே அவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையை காட்டுகின்றார். பூட்டி இருந்த அறைக்குள்ளாக அவர் பிரவேசித்து தன்னுடைய வல்லமை அவர்களுக்கு காண்பிக்கின்றார். இந்த 3.5 ஆண்டுகள் என்னோடு கூட பயணித்திருக்கின்ற நீங்கள், அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ட நீங்கள் இன்னும் வலிமை அடைந்திருக்க வேண்டாமா என்று சொல்லி அவர்களை வலிமைப்படுத்துகின்றார். அன்றைக்கு அவர்களோடு கூட இருந்தவர்கள் எல்லாருக்கும் இருந்தார்கள். எல்லா சீடர்களும் அந்த இடத்துல இருக்கிறார்கள். அப்ப எல்லாரையும் அவர் வலிமைப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். இன்றைக்கு நாம் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பயத்தை நீக்குகின்றவராக இருக்கின்றார். ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நிருப பகுதியிலும் அதுதான். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், துக்கமாயிருப்பீர்கள், ஆனாலும் உங்களுடைய துக்கமும் துயரமும் சந்தோஷமாக மாறும் என்று சொல்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மனக்கவலைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட சோர்வுகள் இருந்தாலும், துயரங்கள் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு நிலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வந்து அமர்கிறேனே ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த ஒரு நிறைவோடு கூட தான் நாம் ஆண்டவரை தேடி வருகின்றோம். என்னதான் நம்ம தேவைக்காக ஆண்டவரை தேடி வந்தாலும் கூட அந்த தேவையை ஆண்டவர் ஒரு நாள் நிறைவு செய்கின்றார் என்கின்ற அந்த விசுவாசம் இருக்குது இல்லையா? அதுதான் இன்றைக்கு நம்ம ஆலயத்திற்கு அழைத்து வருகின்றது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்றவர்கள் எல்லாருமாக இருக்கிறார்கள். இந்த திருச்சபையை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து வலிமைப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். பொதுவாக சொல்லுவாங்க, பெண்கள் எல்லாமே பலவீனமானவர்கள், பலவீனமானவம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல. ஒருவேளை சரீர பிரகாரமான பலவீனம் ஏற்பட்டாலும் கூட அவர்கள் செய்ய நினைக்கின்ற காரியத்தை நிச்சயமாக செய்து முடிப்பார்கள். அவர்கள் நினைக்கின்ற காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார்கள். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் அந்த பொறுப்பை அன்றைக்கு இருந்த சீடர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு திருச்சபையின் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு வலிமைப்படுத்துகின்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக தான் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை இருக்கின்றது. ஆண்டவர் இந்த நாளிலே அந்த ஒரு வலிமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றவராக அவர் இருக்கின்றார். ஒருவேளை எப்படி எல்லாம் ஆண்டவர் நம்மை வலிமைப்படுத்துகின்றார்? ஆண்டவர் நம்மை கண்டிப்பா வலிமைப்படுத்துவாரு. எல்லாரையும் ஆண்டவர் பலப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அதனால்தான் பவுல் சொல்வார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு அப்படின்னு சொல்லி.
அப்போ எல்லாரையும் ஆண்டவர் பலப்படுத்துகின்றார், வலிமைப்படுத்துகின்றார். எப்படி என்று சொல்லி பார்த்தோமே, ஆனால் 2 காரியங்களின் மூலமாக அவர் வலிமைப்படுத்துகின்றார். ஒன்று, அவருடைய சமாதானத்தின் மூலமாக நம்மை வலிமைப்படுத்துகின்றார். இன்றைக்கு எல்லாரும் தேடி ஓடுகின்ற காரியம் என்னதான்? சமாதானம் தான். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் என்ன தனியா விடுங்க, ஒரு அமைதியா இருக்கிறதுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சின்ன பிள்ளைங்க கூட என்ன பண்றாங்க, கேக்குறாங்க, என்ன ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தின் மூலமாக வலிமைப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். பூட்டிய அறைக்குள் பிரவேசித்த ஆண்டவர் அன்றைக்கு அந்த இடத்திலே சொன்ன காரியம் என்ன சொன்னார்? அங்க போய் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக அப்படின்றார். பயத்தோடும் கலக்கத்தோடும் திகிலோடும் நின்று கொண்டிருந்த அந்த மக்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தார். இன்றைக்கு நாம் ஆண்டவரை தேடி வருகிறோமே, ஆனால் அந்த சமாதானத்தை என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய திருச்சபைக்கு, இந்த நாட்டுக்கு ஆண்டவர் கொடுத்து விட மாட்டாரா என்கின்ற அந்த ஒரு ஏக்கத்தோடு தான் நாம் ஆண்டவரை தேடி வருகின்றோம். இந்த உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்றது அன்றைக்கு யூதர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்துதல். இன்றைக்கு நம்ம எல்லாரும் பார்க்கும் போது, நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற பொழுது நம்ம ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா தோத்திரம் பண்ணிப்போம். அவங்க என்னன்னா, உங்களுக்குள்ளாக இருக்கிற கடவுளை நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு. அதே போலதான் அன்றைக்கு பார்க்கின்ற ஒவ்வொரு யூதர்களும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு அமைதி உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் வாழ்த்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம். அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். அது மாத்திரம் அல்ல, இந்த சமாதானத்தின் மூலமாக வலிமைப்படுத்துகின்ற ஆண்டவர் மற்றொரு காரியத்தின் மூலமாகவும் ஆண்டவர் வலிமைப்படுத்துகின்றார். என்ன காரியம் என்று சொல்லி பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மை வலிமைப்படுத்துகின்றார். வெறும் சமாதானம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இருப்பது என்பது போதாத ஒன்று. நம்மை இன்னுமாக பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி நம்மை அழைத்து செல்வது பரிசுத்த ஆவியானவர் தான். ஒருவேளை இன்றைக்கு நிறைய நேரங்களிலே கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்றது கேட்கின்ற காரியங்கள் எல்லாமே, எல்லாவற்றிற்கும் ஒரே பதில், இன்றைக்கு அத்தனை ஆலயங்கள் இருக்கின்றது, அத்தனை மக்கள் இருக்கின்றார்கள். இது எல்லாத்துக்குமே காரணம் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதின் வழியாகத்தான். அந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகின்ற காரணத்தினாலே தான் இன்றைக்கு அநேக திருச்சபைகள் எழுப்பப்படுகின்றது. அநேகர் ஆண்டவரை அறிந்தவர்களாக அந்த சமாதானத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்வதன் மூலமாக ஆண்டவர் அவர்களை வலிமைப்படுத்தி அவரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஆண்டவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். சமாதான வாழ்த்து கூறினதோடு கூட மாத்திரம் ஆண்டவர் அல்ல, ஆண்டவர் அன்றைக்கு சீடர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு திறவுகோலினுடைய ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட அதிகாரத்தை அன்றைக்கு சீடர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்றார். அவர்கள் மேல் அவர் ஊதியம் என்று சொல்லி நாம் புதிய பாடலை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் உயிர் மூச்சை நமக்கு இன்றைக்கு கொடுக்கின்றார். மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் அன்றைக்கு கொடுத்தார். அதற்கு பின்பதாக அவருடைய உயிர்த்தெழுதலிலும் கூட ஆண்டவர் அதே விதமான உயிர் மூச்சை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். எங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தில் நாம் பார்த்தோம், 37வது அதிகாரத்தை முழுவதுமாக பார்க்கின்ற பொழுது, உலர்ந்த எலும்புகளுக்கு கட்டளை கொடுக்கின்ற பொழுது அவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உயிர் பெற்றன என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை வலிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார். அவர் எப்படி வலிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்த்தோமே, ஆனால் நம்முடைய சமாதானத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையை அருளி செய்வதன் மூலமாக அந்த சமாதானத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். திருச்சபைக்கு உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் மூலமாக சீடர்களை கொண்டு அன்றைக்கு கொடுத்தது போல இன்றைக்கு நமக்கும் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். வலிமைப்படுத்துகின்றார். எதன் மூலமாக வலிமைப்படுத்துகின்றார், எப்படி வலிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி அறிந்து கொண்ட நாம் ஏன் இதையெல்லாம் ஆண்டவர் செய்ய வேண்டும்? ஏன் இதையெல்லாம் ஆண்டவர் செய்ய வேண்டும்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை நிரப்புவதின் வழியாக ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக தான் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தார். கடவுளினுடைய குமாரனாக அவர் இருக்கின்ற பொழுது அவர் அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார். தந்தை என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். கடவுள்
அவருடைய பிரதிநிதியாக தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அந்த குமாரன் இந்த உலகத்தில் வந்து எல்லா காரியத்தையும் பிதாவின் சித்தத்தின்படியாக அதை அவர் நிறைவேற்றினார். அது மாத்திரம் அல்ல, அதற்கு பின்பதாக தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை தன்னுடைய சீடர்களாக தன்னை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கின்றார். சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு நோக்கம், சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சையோடு கூட கொடுக்கப்படுகின்ற ஒரு காரியம்தான் இது. ஆண்டவரிடத்திலே நாம் வருவதற்காக அல்லது ஆண்டவருடைய இறை அரசிலே நாம் பங்கு பெறுவதற்கான ஒரு அழைப்பாக அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. தன்னுடைய மிகப்பெரிய ஒரு அதிகாரமான பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். நீங்கள் எவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவருடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது. யோசிச்சு பாருங்களேன், இது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு காரியம். அல்லது அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு நாம் தகுதியுடையவர்களாக இருக்கின்றோம். அல்லது நான் தகுதியுடையவர்களா இருக்கிறேன்னா, நான் யாருடைய பாவத்தை மன்னிக்கின்றேனோ அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அப்போ என்னுடைய பாவம் எப்படிப்பட்டதான ஒரு நிலையில இருக்கின்றது? நான் ஆண்டவருக்கு முன்பதாக நான் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கின்றேன்? அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் தற்பரிசோதனை செய்து பார்த்துதான் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் கேட்கின்றோம். ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். ஆனால் நம்முடைய செயல்பாடுகளிலே காணப்படுகிறதா என்பதுதான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கின்றது. கடவுள் நமக்கு பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரத்தை கொடுக்கின்றார். ஆண்டவரை பற்றிக் கொள்வதற்கான ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த பெண்கள் யார் என்பது வெறும் பெண்களுக்காக மாத்திரம் அல்ல, நம் ஒவ்வொருவருக்காகவும் கொடுக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பாக அது இருக்கின்றது. இன்றைக்கு நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டவர் எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கின்றார்? நான் பிறந்த நாள் முதற்கொண்டு இம்மட்டுமாய் ஆண்டவர் என்னை எந்த அளவிற்கு வழிநடத்தி வந்திருக்கின்றார்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்த காரியங்கள், இன்றைக்கு நம்முடைய திருச்சபையினுடைய நாட்காட்டியின்படியாக பார்த்தோமே, இன்னைக்கு கொடுக்கப்பட்ட மைய தலைப்பு கடவுள் துன்பத்தின் மத்தியிலும் இன்பம் அளிப்பவர் அவரை. இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த ஆண்ட்ராய்ட் சர்வீஸ்ல உள்ள புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மேல போட்டிருப்பாங்க, துன்பத்தின் மத்தியிலும் இன்பம் அளிப்பவர் அவரை. அப்போ எல்லா நிலைகளிலும் இந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை மாத்திரமே கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நான், என்னுடைய குடும்பம் என்ன செய்திருக்கின்றது? ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் கேட்கின்றோம். வார்த்தைகளை கேட்கின்றவர்களாக மாத்திரம் நாம் அமர்ந்து விட்டு செல்வோமே, ஆனால் அதனால நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு விதமான மாறுதலும் வரப்போவது கிடையாது. என்றைக்கு இந்த சத்தியத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் எடுத்து இதை நான் பயன்படுத்த வேண்டும் அல்லது இதன்படியாக நான் ஒரு முறையாவது நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கின்றோமோ, அன்றைக்குதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலும் சரி ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே நிறைய பேருடைய எண்ணங்கள், ஏன் ஆண்டவர் வரல, ஏன் ஆண்டவர் வரல சொல்றீங்க, ஏன் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி. யாரும் மனம் திரும்புகின்ற எல்லாரும் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரும்போதுதான் ஆண்டவருடைய வருகை இருக்கும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவளாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நானே இன்னும் முழுமையான மனம் திரும்புதலுக்கு என்னது வரல. அதுதான் சத்தியம். அப்போ நானே இன்னும் வரல அப்படின்னா திருச்சபைக்கு வெளியே அல்லது திருச்சபைக்கு புறமே இருக்கின்ற பிற சமயத்தினருக்கு நான் எப்படி நான் ஆண்டவரை அறிவிக்க முடியும்? அப்போ இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பாகவும் பொறுப்பாகவும் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். இந்த ஆண்டவர், இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அன்றைக்கு பெண்களையும் எடுத்து அவர் பயன்படுத்தினார். அவர்களையும் நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு தூதுவர்களாக ஆண்டவர் பயன்படுத்தினார். அன்றைக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அநேக பெண் நற்செய்தியாளர்கள் இருக்கின்றார்கள். அநேகர் ஆண்டவரை எடுத்து நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அது அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பாக இருக்கிறது. இந்த நாளிலே அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு மாற்றத்தை நாம் பெறாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையில இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஆலயத்திற்கு வருவோம், அமருவோம், பாடல்களை பாடுவோம், சத்திய வார்த்தைகளை கேட்போம்,
கடந்து உலக வாழ்க்கைக்குள்ளாக செல்வோம். ஆண்டவர் அதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இன்றைக்கு அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய ராஜ்யத்திலே சேர்வதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற பொழுது, நாம் மாத்திரமல்ல, நம்மை சார்ந்தவர்களையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய திருச்சபை மக்களையும், நம்மை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அந்த ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்து செல்வதற்கான பொறுப்பு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அதை மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் எந்த துன்பத்தில் இருந்தாலும் இந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்திருக்கின்றார். இந்த ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் கண்டு சந்தித்திருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கை, இனியும் அவர் செய்வார் என்கின்ற அந்த விசுவாசத்தோடு கூட நாம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட கடவுள் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் ஆற்றலும் அளிப்பாராக. ஆமென்.